எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். நாம் நினைக்கிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும். நம்மளோட கோலை ரொம்ப சீக்கிரமாக உண்மையாக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரொம்ப சீக்கிரமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, ஃபாஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கோட பிரின்சிபல் என்னென்னா, விஸ்வலைசேஷன் வித் ஹை இன்டென்சிட்டி. அதாவது நம்ம பண்ணுற விஸ்வலைசேஷனை ரொம்ப ஃபோக்கஸாக ஹை இன்டென்சிட்டியாக பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சேரும். இப்போ வாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பற்றி பார்க்கலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்கள் கோலுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சாங்கை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய கோல் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுனா மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிற சாங்கை சூஸ் பண்ணணும். இல்லை உங்களோட கோல் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணணுன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சாங்கை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் கோல் எதுவோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சாங்கை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நாம் கேரக்டரைசேஷன் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, அந்த சாங்கில் இருக்க கேரக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களையே அந்த சாங்கில் வச்சுக்கணும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, அந்த சாங்கில் யார் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்களே அந்த சாங்கில் ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே விசுவலைசேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா அந்த சாங் எப்படி இருக்கும், அந்த சாங்கில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதில் ஜஸ்ட் உங்கள் கேரக்டரை எடுத்து உள்ளே கொண்டு போகிறீங்க, அவ்வளோதான். இதை எல்லாத்தினாலையும் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த சாங்கை அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. கேட்குறப்ப அப்படியே ஒவ்வொரு செகண்டாக விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்கள் கேரக்டர், அதாவது நீங்கள் அந்த சாங்கில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே இருங்க. அதை அப்படியே உங்கள் மண்டையில் ஓட விட்டுக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே தொடர்ந்து அந்த சாங் முடிகிற வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாங் ஒரு 4 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ இருந்துச்சுன்னா அந்த 5 நிமிஷமும் நீங்கள் விசுவலைசேஷன் வித் ஹை இன்டென்சிட்டியாக பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் ஹை இன்டென்சிட்டியாக பண்ணுறப்ப என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். ஈர்ப்பு சக்திங்கிறது இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக மாறும். அப்படி மாறுறப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங்கிற விஷயமும் நடக்கும். இது எல்லாமே அந்த ஒரு விசுவலைசேஷனால் மாற்றி மாற்றி நடக்கும். நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை மட்டும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிட்டாலே உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்களே அந்த சாங்கில் எப்படி இருக்கீங்கிறத இமேஜினேஷன் பண்ணுறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஃபாஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனுக்காக என்னென்ன சாங் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரெல்லாம் எப்படி சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுப்பேன். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அந்த ஃபாஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்க்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்காக நாங்கள் எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டோம். எல்லாமே ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி.